வருக வருக வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. சவுத் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுக சிறுக கையில் காசு சேர்த்து வச்சுட்டு சொந்தமாக ஒரு வீடு நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஆவடி கார்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணலாம். சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை எதனால நான் சொல்கிறேன் அப்படின்றது புரியும். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்பா வீடு சூப்பர் அம்சமாக இருக்குப்பா. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை நம்ம சென்னை ஆவடியில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே எனக்கு தோணுன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமும் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய லிவிங்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வென்டிலேஷனாக இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டுங்க, அதாவது தெருக்கூத்து கிடையாது, டெட் எண்டு முட்டு சந்து இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு இந்த வீடை பார்த்தோன்னே தோணுது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாய்மார்கள் அப்பாக்கள் யாராவது உங்களோட குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் தான் எனக்கு தெரியும், எங்கள் வீட்லையும் நான் அப்படி தான். உங்கள் குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஆக போது நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இதை நிறையா அப்பாக்கள் அம்மாக்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பொண்ணு பார்க்க போகும்பொழுது எல்லாரும் முன்னாடியும் வச்சு சபையில் மாப்பிள்ளை பையனுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை, இனிமேல் தான் வாங்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சொல்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நீங்கள் சிறுக சிறுக கையில் காசு சேர்த்து வச்சுட்டு சொந்தமாக ஒரு வீடு நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஆவடி கார்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணலாம். சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை எதனால நான் சொல்கிறேன் அப்படின்றது புரியும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் கூகுள் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்க அப்படின்ற ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூடிய சீக்கிரம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி நானே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் கேட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்த அப்டேட்ஸ்க்கு வந்து நான் கால் பண்ணலை. எதனாலனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ரெக்கமெண்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்கிட்ட இல்லை. ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும்பொழுது நான் அப்டேட் பண்ணுவேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்காக்கள் அண்ணாக்களுக்காக. இப்போ வந்து நம்ம இந்த வீடை பார்த்துடலாம். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஆவடி கண்ணப்பாளையம்ல இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க இந்த வீட்டுக்கு. நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் காமராஜ் நகர் இருக்கும், அது வழியாகவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர முடியும். ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி பூந்தமல்லி ரோட்டில் உங்களுக்கு பருத்திப்பட்டு போலீஸ் பூத் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அது வழியாகவும் நீங்கள் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் வழியாக ஸ்கூலை கிராஸ் பண்ணி நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் நம்ம மீஞ்சூர் வண்டலூர் சென்னையினுடைய அவுட்டர் ரிங் ரோட் வழியாகவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர முடியும். நேர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது, ஆதித்யா ஸ்கூல் இருக்குது, சுதர்சனம் வித்யாசிரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நம்ம பருத்திப்பட்டு ஜங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கும், 2 கேம்பஸ் இருக்கும் அங்கே. சரிங்களா? இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, அது மூலியமாக நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குறைஞ்சது வந்து ஒரு 2 பிளாட் விட்டு ஒரு பிளாட்லையாவது வீடு இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் வீடு வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புறேன். நம்ம பூந்தமல்லியில் பைபாஸ் மெட்ரோ இப்போ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே சோதனை ஓட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடைஞ்சிருச்சு. எனக்கு கனெக்டிவிட்டி வைஸில் நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பூந்தமல்லி பைபாஸில் போட்டேன் அப்படின்னா நான் சிட்டியோட எல்லா பகுதியும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் ஜங்ஷன் வரைக்கும் மெட்ரோ வந்து ரன் பண்ண போகிறாங்க. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கொஞ்சம் லாங் தான், பட் கனெக்டிவிட்டி வைஸில் இதை நம்ம பார்ப்போம் இல்லையா, நான் பார்ப்பேன், என்னோட வீட்டுக்கு நான் பார்க்க மாட்டேன்னா அதனால தான் என்னோட அண்ணா அக்காக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 876 ஸ்கொயர் ஃபீட் CMDA அப்புறம் லேண்ட் ஏரியா 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 அடிங்க. 26 அடிக்கு 33 அடி டைமென்ஷன் இருக்கக்கூடிய பிளாட் இது. சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஃபீட் ரோடு இருக்குது. உங்களுக்கு முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்குதில்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து ரூஃப் போட்டுட்ருக்குறாங்க. நிறைய வீடுகளும் இங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய அனைவருக்கும், புதுசாக வீடு வாங்கிக்கிறக்க பிரவேசம் பண்ணக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடை வாங்க போகிற நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் இருக்குது, சென்டரில் வந்து ஸ்டெப் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இங்கே பிளான்டேஷன் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி அங்கே ஒரு டேப் இருக்குது, நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணுறீங்க, பைக் வாஷ் பண்ணணும், கார் வாஷ் பண்ணணுன்னாலும் நீங்கள் அவுட்டோர்லேயே அப்படியே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தெருக்கூத்து கிடையாது, சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களையும் ஃப்ரீயாக விளையாட விட்டுக்கலாம். உங்களுக்கு சில் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியாளுங்க டக்குன்னு உள்ளே வர மாட்டாங்க, வந்தாலும் யார் எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க முடியும். இல்லை அப்படின்னும் பொழுது நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் இந்த பக்கம் போகிறோன்றது சொல்லிடுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறதுல அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். நானாக இருந்தால் அதை பார்ப்பேன். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த மெயின் டோர் வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த வீட்டில் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போருங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் ஈப் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டை சுற்றி ஃப்ரண்ட், ரைட், பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. அந்த செட் பேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்து செப்பரேட்டாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. சவுத் ஃபேஸிங் மெயின் டோர், டீக்குட் டோருங்க. உங்களுக்கு இந்த டோர் ஃப்ரேமோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கிளாஸ் விண்டோ இருக்குது. வருக வருக வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹால் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்ஸோட பார்க்க நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒன் சைட் வாலில் வந்து டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைட் யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரில்லோடு இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாவிக் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் இருக்குது. ஃப்ளோர் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல இருக்குது. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஒரு பேரிவர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன். இந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது, இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. உங்களுக்கு இப்போ இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், மாடுலர் கிச்சனாக இருக்குங்க. பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரானைட் இருக்குது, வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இந்த விண்டோவினுடைய ஃபினிஷ் நல்லா இருந்தது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க்குக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த விண்டோவினுடைய சைட் வாலும் தெரியாதபடி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க அது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது. ஃப்ளோரில் கிரானைட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 10 அடி. நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸில் வந்து ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம வாஷ் பேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த வாஷ் பேஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு பிவிசியில். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 14 அடி. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், ஜெர்மா பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் பாத் டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, வால் மிக்ஸ் கிடையாது, டேப்ஸ். அதே மாதிரி இது என்னதான் ஸ்டெப்ஸு கீழே இருக்கக்கூடிய பாத்தா இருந்தாலும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா நான் வந்து 6 ஃபுட் 2 இன்ச்சஸ் எனக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாக டைல்ஸுங்க. இந்த வீடு நல்ல ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, கலர் ஸ்பாட் லைட்ஸ். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆனோடனே நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அப்பர் லிவிங் இருக்குது. இந்த அப்பர் லிவிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒன் சைடு வாலில். ஆக்சுவலாக இந்த வீட்டோட மெயின் அட்ராக்ஷனாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த லாஸ்ட்டுக்கு போங்க. வரலாம். ஸ்டாப். பின்னாடி வச்சுக்க போகிறீங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லிவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. இந்த கிளாஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கிளாஸாக இருக்குது அப்படின்றதுனால இன்னும் ஃப்ரண்ட் எலிவேஷன் தூக்கலாக இருக்குது. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்பாட் லைட், ஸ்டாப்பர் இருக்குங்க.
மேலே வந்து லேண்ட் உடனே இந்த லிவிங் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் யூபிவிசி விண்டோ, ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இந்தியன் ஸ்டைல் க்ளாஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான், இந்தியன் ஸ்டைல் ஒன்று இருக்கணும், வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒன்று இருக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த விதத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் க்ளாஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேங்கோடு இருக்கக்கூடிய டிசைன் இது. ஒன் சைட் யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம லேண்ட் ஆனோம் இல்லையா, லேண்ட் ஆன உடனே இந்த லிவிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் சைட் யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. உங்களுக்கு பபுள்ஸ் டிசைனில் வந்து ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் ஜெர்மா பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டோட இருக்குது. உங்களுக்கு இந்த அட்டாச் பாத் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக அட்டாச் பாத்தாக இருக்குது. சீலிங் வரைக்கும் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது பேரிவேர் பிராண்டில். டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஆன் பிராண்டில் இருக்குது. எல்லா அட்டாச் பாத்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப் ஸ்டாண்ட் இருக்குது, டவல் ராட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன் லோன். 80% லோன் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஒரு 19 lakhs இருந்தால் இந்த வீடு நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். இல்லை வசந்த் நான் 90% லோன் போய்க்கிறேன், எனக்கு வந்து ஒரு FD வருது, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து எங்கள் அம்மா அப்பா சொத்து பாகம் முடிச்சு எனக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் 90% லோன் பண்ணிங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் உங்கள் கையில் ஒரு 9.5 lakhs இருந்தாலும் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கால் பண்ணும்பொழுது வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொன்ன மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய். கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடக்கூடாது. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.